हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிகா நியூ சிலபஸ் பிப்ரவரி 2024க்கு வரப்போகிற இம்பார்ட்டண்ட் 5th ரோமனில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இதுவும் சந்தர்ப் பாவார்த் மாதிரி தான் கேட்பாங்க. இதுக்கு 10 மார்க்கு. अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரில் 5th ரோமனாக வரும். கின்ஹின் தோ பத்யான்சோன் கா சந்தர்ப் சகித் பாவ் சம்ஜாயே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐ ஆப் ஏ ரூத் ஏ அப்படின்னு கவிதை ஆரம்பித்து ஜப் கார்வான் ஹமாரா அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இதோட சந்தர்ப் பாவார்த்தம் இப்போ பார்க்க போகிறோம். சந்தர்ப் குறிப்பு ஏ பத்தியான் இந்த வரிகள் தரானா ஏ ஹிந்தி ஷிஷக் தரானா ஏ ஹிந்தி என்னும் தலைப்பு கொண்ட ஊர்து ஷாயரிசே லீ கயிகைன் உருது கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்கே ஷாயர் இதனுடைய கவிஞர் டாக்டர் முகமது இக்பால் ஹை. டாக்டர் முகமது இக்பால் ஆவார். டாக்டர் முகமது இக்பால் உருது और फारसी के मशहूर ஷாயர் ஹைன். உருது மற்றும் பாரசீகத்தின் புகழ்பெற்ற கவிஞர் ஆவார். பாவார்த் பொருள் இஸ் கவிதாமேன் இந்த கவிதையில் ஷாயர் கவிஞர் ஹிந்துஸ்தான் கி இந்தியாவினுடைய பிராகிருத்திக் சம்பன்னதா கே பாரேமேன் பதாத்தே ஹைன் இயற்கையின் செழுமையை பற்றி கூறுகின்றார். சம்பன்னதா அப்படின்னு செழுமைன்னு அர்த்தம். கெஹத்தே ஹைங்கி துனியாமேன் உலகில் துனியாமேன் அப்படின்னா உலகில்னு அர்த்தம். சம்பன்னதா அப்படின்னா செழுமைன்னு அர்த்தம். சம்பன்னதா கே பாரேமேன் பதாத்தே ஹைன் அப்படின்னா செழுமையை பற்றி கூறுகின்றார் அப்படின்னு மீனிங். துனியாமேன் உத்தம் தேஷ் ஹமாரா பாரத் ஹிந்துஸ்தான் ஹை உலகிலேயே மிக உன்னதமான தேசம் நமது பாரதமான ஹிந்துஸ்தான். இன் பத்தியோன்மேன் இந்த வரிகளில் ஷாயர் பதாத்தே ஹைன் கவிஞர் கூறுகிறார். சாரி துனியாமேன் அனைத்து உலகத்தை காட்டிலும் ஹமாரா ஹிந்துஸ்தான் ஹி நமது இந்தியாவே சர்வோத்தம் ஹை மிக சிறந்தது. ஆகே ஷாயர் கங்கா நதிக்கோ சம்போதித் கர்க்கே கெஹத்தே ஹைன் மேலும் கவிஞர் கங்கை நதியின் தொடர்பாக கூறும்போது இவ்வாறு கூறுகிறார். ஏ கங்கா நதி கே பானி இந்த கங்கை நதியின் தண்ணீர் கியா தும்கோ யாத்துகை என்ன உனக்கு நினைவிருக்கிறதா? துஜிப்பர் உன்னை நாவ்மேன் படகில் சவார் ஹோக்கர் ஏற்றி கித்தனே யாத்ரி ஜுண்ட் ஆத்தேத்தே இந்த கங்கை நதியின் மூலமாக சவாரி செய்து எத்தனை பயணிகள் இங்கே திரண்டு வந்திருந்தனர். வேசப் அவர்கள் அனைவரும் ஹமாரே தேஷ்கி நமது நாட்டின் சம்பன்னதா கோ சுன்கர் செழுமையை கேள்விப்பட்டு தேஷ்மேன் ரஹ்னே கேலியே ஆயே இந்த நாட்டில் வசிப்பதற்காக வந்தனர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட சந்தர்ப் பாவார்த்து. நல்லா பார்த்துக்கங்க. இந்த 5th ரோமனோடது உருது பத்தியிலேருந்து தான் வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் ஒன்னோட சந்தர்ப் பாவார்த்து பார்க்கலாம். மஸ்ஹப் நஹின் சிக்காத்தா நாம் ஓ நிஷான் ஹமாரா அப்படின்னு ஆரம்பித்து முடிஞ்சிருக்கும். இது ஆகஸ்ட் 2023 சென்னையில் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. இதை நல்லா பார்த்துக்கங்க. தமிழ்நாட்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு. சந்தர்ப் பொருள் ஏ பத்தியான் இந்த வரிகள் தரானா ஏ ஹிந்தி ஷிஷக் உருது சாயரிசே லீ கயிகைன் முதல்ல எழுதின மாதிரி தான் இதுலேயும் தரானா ஏ ஹிந்தி என்னும் தலைப்பு கொண்ட கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்கே ஷாயர் டாக்டர் முகமது இக்பால் ஹை இதனை எழுதியவர் டாக்டர் முகமது இக்பால். டாக்டர் முகமது இக்பால் உருது और फारसी के मशहूर ஷாயர் ஹை டாக்டர் முகமது இக்பால் உருது மற்றும் பாரசீகத்தில் மிக புகழ்பெற்ற கவிஞர் ஆவார். பாவார்த் பொருள் இஸ் கவிதாமேன் இந்த கவிதையில் ஷாயர் கவிஞர் ஹிந்துஸ்தான் கி பிராகிருத்திக் சம்பன்னதா கே பாரேமேன் பதாத்தே ஹைன் இயற்கையின் செழுமையை பற்றி கூறுகின்றார். கெஹத்தே ஹைங்கி துனியாமேன் அவர் சொல்கின்றார் உலகில். சம்பன்னதா அப்படின்னா செழுமைன்னு அர்த்தம். மஷூர் ஷாயர் அப்படின்னா மிக புகழ்பெற்ற கவிஞர் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இந்த செகண்ட் ஒன் ரொம்ப ஈஸி தான்.
மே உத்தம் தேஷ் ஹமாரா பாரத் ஹிந்துஸ்தான் ஹை. உலகிலேயே மிகச்சிறந்த தேசம் நமது பாரதமான ஹிந்துஸ்தான். இன் பத்தியோன் மேன் இந்த வரிகளில் ஷாயர் பத்தாத்தே ஹைன் கவிஞர் கூறுகின்றார், ஹமாரே தேஷ் மே நமது நாட்டில் அநேக் தர்மாவலம்பி பல மதங்கள், அநேக் மஸ்கபோன் கே அனுயாயி ரஹ்தேஹின் பல மதங்களை பின்பற்றுபவர்களும் இருக்கிறார்கள். லேக்கின் ஆனால் வேசப் அவர்கள் அமன்சே அமைதியாகவும், சைன்சே ரஹ்தேஹைன் நிம்மதியாகவும் இருக்கிறார்கள். கியோன் கி ஏன் என்றால், கோயி பி தர்ம யா மஸ்ஹப் எந்த ஒரு மதமும் விரோத் பாவனா கி மத உணர்விற்கு எதிராக சிக்ஷா நகின் தேத்தா போதிக்கப்படவில்லை. சப் தர்மாவலம்பி அனைத்து மதத்தினரும் யஹி சோச்சித்தே ஹைன் கி இவ்வாறே யோசிக்கிறார்கள். ஹிந்தி யானி பாரதிய ஹைன் ஹிந்தி அதாவது இந்தியர்களான நாம் அனைவரும், और हमारा देश है हिंदुस्तान நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் நமது தேசம் ஹிந்துஸ்தான் என்று அனைவரும் எண்ணுகிறார்கள். அதனால தான் இங்கே மத கலவரம் ஏற்படலை, இந்தியா ஒரு பீஸ்ஃபுல்லான நாடு அப்படின்னு இந்த கவிதையில் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட சந்தர்ப்ப பாவார்த்து இதுதான், நல்லா பார்த்துக்கங்க. இப்போ தேர்ட் ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். கர்ச்சலே ஹம் அப்படின்னு கவிதை ஆரம்பித்து ருக்னே தியா அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தம் இப்போ பார்க்க போகிறோம். சந்தர்ப்ப பொருள் ஷாயர் கைஃபி ஆஸ்மி கி ஷாயர் கைஃபி ஆஸ்மி அவர்களின் கர்ச்சலே ஹம் ஃபிதா கர்ச்சலே ஹம் ஃபிதா ஷாயரீசே கவிதையிலிருந்து ஏ பத்தியா லீ கயி ஹைன் இந்த வரிகள் எடுக்கப்பட்டுள்ளன. பாவார்த் பொருள் ஷாயர் ஜான் கி கவிஞர் வாழ்வின் லாப்பர்வாகி ஜதாத்தே ஹைன் அதாவது கவலையின்மையை பற்றி வெளிப்படுத்துகின்றார். அகர் ஒருவேளை சான்ஸ் தமே சுவாசம் நின்றாலும், நாடி ஜமே நாடி துடிப்பு நின்றாலும், ஃபிர் பி இருந்த போதிலும், படுத்தே கதம் ந ருக்கேன் முன்னேறி செல்வதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். வே மாணவோன் கோ சம்போதித் கர்க்கே யக் சந்தேஷ் தேத்தேகேன் அவர் மனிதர்களுக்கு இந்த செய்தியை வலியுறுத்துகின்றார். ஷரீர் உடம்பு, और மற்றும் ஜான்கா ஞோச்சாவர் உயிரை தியாகம் செய்ய, கர்னேன செய்ய, தயாரகனே ஆஹ்வான் தேத்தேகேன் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அதாவது நாட்டிற்காக எப்பொழுதும் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதையோட சந்தர்ப்ப பாவார்த்து. இதை நல்லா பார்த்துக்கங்க. இப்போ ஃபோர்த் ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். ராஹ் குர்பானியோன் கி அப்படின்னு கவிதையை ஆரம்பித்து ரஹீஹை கலே அப்படின்னு முடிஞ்சிருக்கும். சந்தர்ப் ஷாயர் கவிஞர் கைஃபி ஆஜ்மி கி கைஃபி ஆஜ்மி அவர்களின் கர்ச்சலே ஹம் ஃபிதா கர்ச்சலே ஹம் ஃபிதா ஷாயரீசே கவிதையிலிருந்து ஏ பத்தியா லீ கயி ஹைன் இந்த வரிகள் எடுக்கப்பட்டுள்ளது. பாவார்த் ஷாயர் கைஃபி ஆஸ்மி கவிஞர் கைஃபி ஆஸ்மி அப்னி ஷாயரி மேன் கஹத்தே ஹைங்கி தனது கவிதையில் கூற வருவது என்னவென்றால், பலிதான் வியர்த்து ந ஹோனே பாவேன் தியாகம் எப்பொழுதும் வீணாக்கப்படுவதில்லை. வீரதா பூர்ண லோகோன்கா சமூக வீர மக்களின் குழு தயாராக இருக்க வேண்டும். ஹமேன் நாம் மௌத் சே கலே லகானே கி நாம் மரணத்தை தழுவ தயாரி கர்னேகே பாத் தழுவ தயாராக இருந்த பிறகு ஜீத்துக்கா சமாரோக் மனானா சாகியே வெற்றியை கொண்டாட வேண்டும். இதுதான் இந்த ஃபோர்த் ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து. நல்லா படிச்சுக்கோங்க. மொத்தம் 4 தான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து 2 வர சான்ஸ் இருக்குது. இதுக்கு 10 மார்க்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்கோ बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.